அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டி மெமோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஹெல்தியான ஜீரோ ஆயில் மிக்சர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 1 கப் அளவுக்கு கெட்டியான அவல் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஸ்லோவில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த அவலை வேறு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை சேர்த்து ஒரு தடவை சூடு பறக்க நல்லா வறுத்தெடுத்து அந்த அவல் கலவை கூடயே சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சருக்கு புரோட்டீன் சத்து சேர்க்கறதுக்காக ஊற வச்ச பச்சைப்பயிறு மற்றும் நரிப்பயிறு, அதுவும் முளைக்கட்டி வச்சதை இப்போ நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். வறுக்கிறதுக்காக இன்றைக்கி நான் உப்பு சுட வச்சு அதில் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதன் மூலியமாக நமக்கு ஆயில் தேவைப்படாது. அதே சமயத்தில் நம்ம பருப்பும் நல்லா வறுபட்டு கொடுத்துரும். இதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வறுத்தோம் அப்படின்னாக்கா பருப்புக்கள் நல்லா வறுபட்டு கொடுத்துரும். இந்த உப்பை நம்ம மறுபடியும் அடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னாக்கா பொட்டுக்கடலையும் இந்த உப்பு கூட சேர்ந்து ஃபைனலாக வறுத்து கிடச்சிடுங்க. இப்போ இந்த உப்புலேருந்து பருப்பு தனியாக எடுக்கிறதுக்காக பெரிய ஜல்லடையில் நம்ம போட்டு சளித்தோம் அப்படின்னாக்கா உப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இந்த பருப்பு கலவையை நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச அவல் கலவை கூட சேர்ந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் மேலும் சுவை கூட்டுறதுக்காக தேவையான அளவு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் இதில் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிட்டோம் அப்படின்னாக்கா புரோட்டீன் ரிச் ஜீரோ ஆயில் மிக்சர் தயார். இது சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இவ்வளவு நாளாக ஆயிலில் செஞ்ச மிக்சர் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ். இது 1 வீக்குக்கு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட உகந்தது. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.